Rubilux Rockfort Paints. இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வராருன்னா அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு படம் இருக்கு, 2 படம் இருக்கு, முடிச்சுட்டு நான் முழு அரசியலுக்கு வரப்போறேன். அவரோட ஜாதகத்துல இந்த மாதிரி அரசியலுக்கு வந்துட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வர யோகம் இருக்கா? அரசியலுக்கு வந்துட்டு அதுல தோல்வி பெற்று மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிடுவார். பேக் டு தி பெவிலியன். அவருடைய கடைசி காலம் சினிமால தான் முடிப்பார். உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் ஒரே காலத்துல கண்டாங்கன்னா யார் ஜெயிப்பா? ஜாதக ரிலேட்டடா யார் ஜெயிப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? உதயநிதி தான் ஜெயிப்பார். காரணம் அவர் ஜாதகத்துல கும்பலகணம். அவருக்கு சர வீட்டில் எம்ஜிஆர் மாதிரிலாம் உதயநிதி ஜெயிக்க மாட்டார். ஆனால் அவருக்கு சூரியன் மறையில உதயநிதிக்கு. இந்த அரசியலில் அவர் இறங்கியிருக்காருல இப்போ அவர் இறங்கியிருக்கிறது சுக்கிரதசையில் செவ்வாய் பகுதியில் இறங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு சுக்கிரதசை ஓடுது. நீங்கள் சாதகமாக பாதகமானு கேட்டிங்களே, அப்போ கலைத்துறையை பாதகம் பண்ணணும். பண்ணிட்டான்ல, இனி நான் நடிக்க மாட்டேன்ட்டார்ல, வாயில் வந்துருச்சுல. வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு போய் அவர் நடிச்சாக்க தமிழ்நாடே சேர்ந்து போய் ஏய் இந்த கேமரா உடைச்சிருவேன், எவனாவது விஜய் வச்சு ஷூட்டிங் எடுங்க நீங்கள், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்க போகிறாங்க. அவர் அரசியலில் மிக சிறந்த ஸ்பாய்லராக வெற்றி பெறக்கூடியவனை வெற்றி பெறாமல் செய்வார். புல்லுருவின்னு வாங்க தெரியுமா, தானும் வெற்றி பெறாமல் அடுத்தவனே வெற்றி பெற விடாது. அந்த ரோலை அவர் பிளே பண்ணுவார். பின்னாடி இருந்து பிஜேபி இயக்குதா, காங்கிரஸ் இயக்குதா, திமுக இயக்குதா, அதிமுக இயக்குதான்றத விஜய்க்கும் அவர் மனசுக்கும் தான் தெரியும். அவர் இறங்கி இருக்கிறதே ஸ்பாயில் பண்ண இறங்கியிருக்கார். இந்த விஜய் ஃபீவர் அரசியல் இருக்கும். 2032 ஓவரில் விஜய் ஃபீவர் இருக்கும். ஏங்க விஜய் ஏடிஎம்கே போனால் ஏடிஎம்கே ஜெயிக்குங்க, விஜய் டிஎம்கே கூட போனால் டிஎம்கே ஜெயிக்குங்க. ஆனால் விஜய் நாம் தமிழர் போனாலும் ஜெயிக்காது. 32லேருந்து சரிவை சந்திப்பார். அப்புறமா நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பேக் டு தி பெவிலியன் வந்துடுவார். வௌத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடிகர் விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது, அவரோட ஜாதகம் எப்படி இருக்க போகுதுன்னு ஜோதிட சத்குருஜி மேரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். நடிகர் விஜயோட ஜாதகம் எப்படி இருக்கு, அவரோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? அவனை தூக்கி நிப்பாட்டுற மாதிரி இருக்கணும். விஜயை தூக்கி நிப்பாட்டது எந்த கோலும் கிடையாது. இப்ப சொல்றேன் கேட்டுங்க, 9 கோலும் கிடையாது. ராகு தூக்கணும். கலியுகத்துல ராகு கிங் பிளானட்ன்றான். சாதாரணமா எல்லா கோள்களையும் விடும் ராகு பலமானவன், ராகுவை விட கேது பலமானவன். சூரியனை விட பலமானவங்க ராகு. சூரியனை தானே ஒளி கொடுக்குது. அவனை விட பலமானவன் ராகு. ராகுவை விட ஒரு ஜாதகத்தில் மூளை முடுக்கில் ஒட்டி கொண்டிருக்கும் யோகத்தை வெளிக்காட்டுபவன் ராகு. அந்த ராகு உச்சம். அந்த ராகு சாரத்துல புதன் தசை வருது. எப்படி ஓடியாருது பாருங்க பாயிண்ட். 12ல புதன் உட்காந்துக்கிட்டு திருவாதிரையில உட்காந்துருக்கான். ஆல்ரெடி சனியும் அவருக்கு 12ல உட்காந்துக்கிட்டு திருவாதிரையில உட்காந்துருக்கான். சனி புதன் இந்த 2 பேருக்கு பேரு நபும்சகன்றான். ஆனா அவன் உட்காந்துக்கு இருக்கிறது பாம்பு கூட அப்படிதான். பொதுவாக டான்ஸர் எல்லாமே அலி மாதிரி தான் இருப்பாங்க. அப்போ உட்காந்துக்கிற சாரமே ராகுவே அலி தானே. ராகு அலி. ஆனா உச்சத்துல உட்காந்துருக்கான். யார் வீட்டுல உட்காந்துருக்கான்? போர் கிரகம் வார் பிளானட்டான செவ்வாய் வீட்டுல உட்காந்துருக்கான். அதனாலதான் பிற்காலத்துல நடனத்தின் மூலமாக மக்களை கவர்ந்து அவன் வார் பிளானட் வீட்டுல உச்சம் பெற்றனால அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆகிட்டான். இப்போ அவர் ஆக்ஷன் ஹீரோ ஆயிட்டார். எப்ப ஆனாரு? திருமலையில இருந்து ஆயிட்டார். எல்லாத்துக்கும் ஒரு விதி இருக்கணுங்க. மாமரம் மாமரம் தான் ஆகும், தேங்காய் மரம் ஆகாது. தேங்காய் மரம் மாமரம் ஆகாது. இங்க இருக்குது சூட்சுமம். சரி, அதுக்கு வீடு கொடுத்த எப்படிதான் இருக்கான்? நீசமங்க ராஜயோகத்துல இருக்கான். அப்ப இந்த ஜாதகனுக்கு ராகு நடனத்தின் மூலம் நீச்சமங்க ராஜயோகத்தை கொடுத்துட்டான். அங்க புதன் நடிகனுக்கு அதிபதி. அவன் சனியோட சேர்ந்தான். சனி மக்கள் செல்வாக்குக்கு அதிபதி. அங்கேயே சூரியன் 12ல இருந்தாரு. அவரு ஒளிக்கு அதிபதி. அவர் சந்திரனுக்கு 12ல இருந்து அனபா சுனஃபா யோகத்துல வரும். ஆனா சூரியன் இருந்தா வராது. ஆனா சூரியன் மறைவு அவருக்கு ஒரு பலவீனம் தான். அதனாலதான் அவர் வெளியே பேச மாட்டேன்றாரு. அந்த விஜய்க்கு 2 கூட இவன் 12ல. அதனாலதான் உஷாரா பேச மாட்டேன்றாரு. இதெல்லாம் அவர் ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. ஜோதிடம்னாக்கா இன்னொருத்தர்கிட்ட துட்டு கொடுத்து கிடையாது. அவங்க அப்பாவே நல்லா பார்ப்பாரு. அவங்க அம்மாவும் அந்த பாவை. அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில சொல்றாரு கர்க்க மகரிஷி, அபரிமிதமான பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்றால் ஒருவன் ஜோதிடம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்றார். அபரிமிதமான பொருள். இப்போ அரசியலுக்கு வராரு அப்படின்னா அவரோட பேச்சு வந்துதான் ஆகணும். ஸ்டேஜ்ல அவர் பேசிதான் ஆகணும். மக்கள் அவர் குரலை கேட்டுதானே ஆகணும். அந்த மாதிரி அவர் பேசும்போது கை கொட்டி சிரிப்பார்கள். ஊரார் கை கொட்டி சிரிப்பார்கள். அவரை காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க. மறு விஜயகாந்த் ஆக்கிடுவாங்க. ஆனா பேசாம நீங்க சொன்ன மாதிரி ஜெயிக்க முடியாது. பேசி அவர் மறு விஜயகாந்த் ஆக்கிறதுக்கு தான் அவர் அரசியலுக்கு வந்திருக்கார். இதுதான் அவர் ஜாதக பலம். அவர் விஜயகாந்துக்கு என்ன இடம் கிடைச்சது அதே இடம் அவருக்கு கிடைக்கும். அவர் சோலோவா என்னைக்கும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவர் ஜாதகத்துல வாய்ப்பு இல்லை. ஒரு ஜாதகத்துல சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிடுச்சுனாலே அரசியல் வாய்ப்பு குறைவு. அதுவும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன்.
அட்டம சனியில் ஒருத்தன் வராண்டானாலுமே அவன் பின்னாடி ஷைனாக போகிறது இல்லைன்னு அர்த்தம். அவர் 3ல் சனி இருக்கும்போது, 6ல் சனி இருக்கும்போது, 11ல் சனி இருக்கும்போது வரல. அவர் தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளாதாரத்தையும் குறைத்து கொள்வதற்காக இறங்கியிருக்கிறாருன்றது தான் அவர் ஜாதக உண்மை. அதுக்கு மீறி அவர் சிஎம் ஆகிறாருன்னா மீண்டும் இந்த குரலுக்கு வந்துடணும். ஊழை முப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவருக்கு வரணும். ஆனா அப்படி வர முடியுமா? நான் பந்தயம் கட்டி சொல்ற வர முடியாது. அந்த மாதிரி வராம போயிருக்காங்க நிறைய பேரு. அந்த ஊழன்றது என்ன? புவியீர்ப்பு விதிக்கு அப்பால் நீங்க போக முடியாது. ஒரு உலோகத்துல தான் போக முடியும். நீங்களே ஜெய் காளி அப்படின்னு நேரம் போய் சந்திரன்ல உட்கார முடியாது. அதுக்கு மிஷனரிகள் ரெடி பண்ணி அந்த மிஷனரிகள் உங்களை உட்கார வச்சாதான் போக முடியும். அதுக்கு 100 பேர் மூளை வேணும். இது அப்படி கிடையாது. அரசியல் ஒரு ஃபேட் அவுட் ஆயிடுவார். இன்னொன்னு ஸ்பாய்லரா இருப்பார். இன்னொன்னு அவர் மிக சிறந்த நடிகன் வேற. ஏன்னா புதன் ஆட்சி. இப்ப அவர் சொல்றாருல, நான் அரசியலில் வந்தால் நடிக்க மாட்டேன்றாரு. அதுதான் இதுவரையில அவர் பண்ணாத கதாபாத்திரம். அரசியலில் நான் வரமாட்டேன் என்பதும் ஒரு நடிப்பு. அது நடிப்பு இல்லைன்றது உங்களுக்கு எனக்கும் தெரியுமா, விஜய்க்கு தெரியுமா? அவருக்கு தந்தைக்கு அதிபதி 8ல் போனான். தந்தைக்கு அதிபதி 8ல் போனாலே தந்தை விரோதி ஆயிடுவான். இப்ப அவருக்கு அவர் மனைவிக்கு கான்ட்ரவர்சின்னு பேசுறாங்க. அதுக்கு அவர் ஜாதகத்துல காரணம் இருக்கு. 7 குடையவன் விரயம் போயிட்டாலே மனைவி விரயம் ஆயிடுவான். 1 இல்லை 1க்கு மேற்பட்ட 3 மனைவி வருவதற்கு அதிகாரம் உண்டு. இது அத்தனைக்கும் மீறி அவர் தூக்கி நிப்பாட்டுறது 5ல் உட்கார்ற ராகு உச்சம் பெற்று அந்த பூர்வ புண்ணியாதிபதியோட ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதியோட ராசியாதிபதி சேர்ந்து சந்திரமங்கல யோகம். பொதுவாகவே சந்திரமங்கல யோகம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்கு சந்திரமங்கல யோகம் இருக்கு, 2 பக்கம் லைட் அடிக்கிறீங்களே மூஞ்சில, அந்த மாதிரி அவருக்கு சந்திரமங்கல யோகம். விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருக்க போகுது? 2024 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி அவர் அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணார். அதுக்கும் ஒரு ஆர்டம் 1 மணி 8 நிமிடத்துக்கு அனௌன்ஸ் பண்ணார். சென்னையில் டிவிக்கு தமிழக வெற்றி கழகம். அந்த நேரப்படி பார்க்கும்போது சூரிய ஹோர விழுது. லக்னத்துக்கு கேந்திரமா இருந்தாலும் ராசிக்கு மறையக்கூடாது. ஜோதிடத்துல ஒரு மனிதன் அரசியலில் வெற்றி பெறுவதற்குன்னு சில சூத்திரம் உண்டு. முதல்ல இது ஒரு புவி ஈர்ப்பு விதி மாதிரி இதை தெரிஞ்சுக்கிங்க. அப்போதான் விஜய் அரசியல் வருவாரா மாட்டாரான்னு நான் சொன்னா உங்களுக்கு விஷயம் தெரியும். ராஜ கிரகங்கள்னு 4 சொல்றோம். எத்தனை? 4. சூரியன் ராஜகிரகம். ஏன்னா அதை வச்சு தானே பேரே சூரிய குடும்பம் தானே பேரு. சூரியன் இல்லைனாக்கா அதுல இருந்து வெடித்து சிதறது தான் இந்த பூமி. அப்போ சூரியன், செவ்வாய், சனி, குரு இந்த 4 ராஜகிரகம்ன்றான். இருக்கிறது 9 கோள்ல 4 மட்டும் ராஜகிரகம்ன்றான்னா இந்த ராஜாவை பின்தொடர்ந்து தான் மந்திரி சேனாதிபதி எல்லாம் வருவாங்க. சூரியன் ராஜகிரகம். ஏன்னா அது இல்லைன்னாக்கா பூமியே இல்லை, நீங்களும் நானும் இப்படி பேசவே முடியாது. அதனால சூரியன் முதன்மையான ராஜகிரகம். அவன் சர வீட்டில் இருக்க வேண்டும். செவ்வாய் போர் கிரகம். அரசியல்னாலே போர் பண்ணணும். பயந்து எல்லாம் வீட்டுக்குள்ள ஓட முடியாது. வெட்டமும் வருவான், குத்தமும் வருவான். இது அடிமட்ட தொண்டனுக்கு வரக்கூடிய திரட்டு. விஜய் மாதிரி ஒரு செல்வந்தனா இருந்து கட்சி ஆரம்பிச்சாக்கா அவருக்கு எப்படி மாற்ற திரட்டு? சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அழுத்தம் வரும், இடி வரும், பிஎம்எல்ஏ வரும். இதுக்கெல்லாம் 5 ஓடக்கூடாது. அதுக்கு செவ்வாய் சர வீட்டில் இருக்கணும். பிஎம்எல்ஏ வரும், இடி வரும். எந்த நைட்ல இன்கம் டேக்ஸ் வரும் தெரியாது. ஏற்கனவே அவருக்கு இன்கம் டேக்ஸ் இல்லை, பயந்து ஓடினாருலாம் பேசினாங்க. ஆமா, பிஎம்எல்ஏ வரும். இதெல்லாம் எதிர்த்து போர் பண்றதுக்கு போர் கிரகமான செவ்வாய் சர வீட்டில் இருக்கணும். அப்பதான் போர் பண்ண முடியும். ஸ்திர வீட்டில் இருந்தாக்கா வேணாம்ப்பா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருது, நம்ம கிட்ட ஒரு 1000 கோடி வந்துடுச்சு போதும். சூரியன் சர வீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா சனி அரசியல்ல வரணும்னாலும் சரி, மக்கள் உங்களை ஆள்வதற்கு உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மக்கள் தானே ஏற்றுக்கணும். கண்டிப்பா காட்டுல உள்ள சிங்கம் புலி ஏத்துக்க வேண்டியவங்க மக்கள் ஏத்துக்கணும்னா நரகாரகன் என்ற சனி ஓட்டு போடணும்ல உங்களுக்கு. அந்த சனி சர வீட்டில் இருக்கணும். 4வது ஃபைனான்ஸ் வேணுமா வேணாமா? நல்ல அறிவு ஆலோசனை வேணுமா வேணாமா? ஒரு தொகுதிக்கு 10 கோடின்னு செலவு பண்ணணுமா இல்லையா? அப்போ 234 கோடிக்கு இன்ட்டு 10 கோடி இன்ட்டு 234 எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க கேல்சியில். அதுக்கு ஃபைனான்ஸ் வேணுமா இல்லையா? ஃபைனான்ஸ் பிளானெட்டு குரு நல்லா இருக்கணும். இந்த 4மே சர வீட்டில் இருக்கணும். விஜய்க்கு இருக்கா? இல்லை. சூரியன் முதல்ல மறைஞ்சிட்டார். அது பீஸ் போன பல்பு. அதனால தான் நான் பின்னாடி விஜயகாந்த் மாதிரி காமெடி பீஸ் ஆகிடுவார் அரசியல்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். சூரியன் மறைஞ்சி இன்னொருத்தர் காமெடி பீஸ் ஆகிருக்காரு. யாருன்னா அமிதாப் பச்சன். அவரு விஜயை விட பெரிய நடிகர் இல்லை. விஜய் பாம்பேல தெரியாது, ஆனால் அமிதாப் பச்சனை வேர்ல்டில் தெரியும். விஜய்னு சொன்னாக்கா உலக தமிழர்களுக்கு தான் தெரியும் உலகம் ஃபுல்லா. அமிதாப் பச்சன் சொன்னாக்கா வெள்ளக்காரனோட தெரியும். ஆனா விஜய்க்கு தெரியும். விஜய் அவன் வெள்ளக்காரனுக்கு தெரியாது. அவரே தோத்து போனாரு அரசியல்ல.
தோத்து போய் டெபாசிட் இருந்து ஓடினாரு. அவருக்கு சூரியன் 8ல், இவருக்கு சூரியன் 12ல். அப்போ சூரியன் வந்து அவன் தாங்க சூரிய குடும்பம். அரசியலுக்கு முதன்மை யாரு? செங்கோல் உன் கையில வரணும், நீ வந்து சைன் போடணும், முதலமைச்சர்னா சூரியன் நல்லா இருக்கணும். சூரிய விரயத்துக்கு போயிட்டானே ராசிக்கு, மனசுக்கு ஆத்மா விரயம் போயிடுச்சு. அப்ப விஜய் மனசாலையும் உடம்பாலையும் தான் ஜெயிச்சாரு. அவருக்கு அந்த உயிரினுடைய தொடர்பு கிடைக்க மாட்டேங்குது, கரண்ட் வரல. அது சூரியன் போயிட்டாரு. சனி அவரு சர வீட்டுல இல்ல, சந்திரனும் செவ்வாயும் சர வீட்டுல இருக்காங்க. சந்திரனையும் ஒரு வகையில ராஜகிரகம் எடுத்துக்கலாம், ஏன்னா நம்ம உடல் உள்ளத்துக்கு அதிபதி. அதனால 4 தான் அவங்க சொன்னாங்க. சந்திரனை ராஜகிரகம்னு சொல்லல. சூரியன், சனி, செவ்வாய், குரு. அதுல செவ்வாய் மட்டும்தான் சர வீட்டுல நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கு. அதுலதான் இவ்வளவு போர்ஸா இறங்கி இருக்காரு. ஆனா சூரியன் இல்ல, சரத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, எங்க மறையாம இருக்கணும், மறைஞ்சிட்டாரு. சனியை மறைஞ்சிட்டாரு, குருவும் மறைஞ்சிட்டாரு. இந்த அரசியல் பிரவேசம் அவருக்கு வீழ்ச்சியை தான் தருமே தவிர உயர்ச்சியே தராது. அரசியல வந்து எம்ஜிஆர் நடிகராக இருந்து வந்தாரு, விஜய் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இவங்க 2 பேரோட ஜாதகம் வச்சு ஏதாவது சொல்ல முடியுமா? இவங்க 2 பேத்துக்கு என்ன ஒற்றுமைங்கிற மாதிரி? எம்ஜிஆருடைய ஜாதகம் என்பது ஜோதிடத்தினுடைய சுவடிகளில் சொல்லப்பட்டுள்ள சர வீட்டுல ராஜகிரகம் இருக்கு. அவர் கும்ப லக்னம். நிறைய பேர் கன்னி லக்னம்னு போடுறான், கிடையாது. அவருடைய பர்சனல் அஸ்ட்ராலஜர் யாருன்னு கேட்டீங்கன்னா வித்வான் வே லக்ஷ்மண். அவரை வச்சு அவர் வந்து காவல்காரன் படத்துக்கு கதையும் அவர் தான் ஆஸ்தானம். அவருக்கு தான் எம்ஜிஆருடைய உண்மையான ஜாதகம் தெரியும், மற்ற யாருக்கும் தெரியாது. ஆனா அவரே ஒரு வாட்டி தெரியாதரமா அவருடைய பால ஜோதிடம் புத்தகத்தை வெளியிட்டார். அந்த பதிப்பு என்கிட்ட இருக்கு. நாங்க ஜோதி உலகத்தில் இருக்கிறதுனால அவருடைய பேசியிருக்கோம் வித்வான் கூட. கும்ப லக்னம் அதுதான் உண்மையான ஜாதகம் வருது. அவருடைய 17 ஜனவரி. அவருக்கு சித்தர்கள் சொல்லப்பட்ட மாதிரி சூரியன், செவ்வாய், குரு, சனி சர வீட்டுல, லக்னாதிபதி போய் அவருக்கு 6ல். அப்ப அவர் யார் எதிர்த்தாலும் விரயமாயிடுவான். கலைஞர் எதிர்த்தா கலைஞர் விரயமாயிடுவார், அண்ணா எதிர்த்தா அண்ணா விரயமாயிடுவார். அவருக்கு யார் விரோதியா வந்தாலும் விரயமாயிடுவான். அது பரிசுத்தமான கலைத்துறைக்கும் அரசியல் துறைக்கும் ஏற்புடைய ஜாதகம். அந்த ஜாதக வெயிட்டேஜ் விஜய் ஜாதகத்துல இல்லை. அவருக்கு நான் முன்னாடியே சொன்னேன், கலைத்துறையில கூட அவருக்கு முகவெட்டு, ஒரு கதாநாயகன் முகவெட்டு இல்லை. அவரு ராகு டான்சர். அவன் உச்சம் பெற்றதுனால டான்ஸ்ல தான் அவர் அப்படி வந்து அதே ராகு வந்து வார் பிளானட் வீட்டில் உட்கார்ந்ததுனால ஆக்ஷன் ஹீரோவா மாறினாரு. அவ்வளவுதான் அவருடைய பூர்வ புண்ணியம், ஊழ்வினை, கர்மா, விதி, புவியீர்ப்பு விதி. இந்த பிரிவில் அவ்வளவுதான். அரசியல் அவருக்கு புவியீர்ப்பு விதி இல்லை. சுக்கிரன் வந்து 11ஆம் இடத்துல இருந்ததுனால சினிமால அவர் ஜெயிச்சிட்டாரு. சுக்கிரன் இல்ல, மீண்டும் தப்பு பண்றீங்க. சுக்கிரன் 11ல இருந்தா வைன் ஷாப் வைக்கலாம், சுக்கிரன் 11ல இருந்தா வளையல் கடை வைக்கலாம், சுக்கிரன் 11ல இருந்தா ஜவுளி வியாபாரம் பண்ணலாம். ராகு தாங்க சினிமாவுக்கு. சுக்கிரன் வந்து சினிமாவுக்கு சம்பந்தமே இல்லாதவன். அவன் ஒரு கவர்ச்சிக்கு அதிபதி. ராகு தான் சினிமாவுக்கு மெயின். இப்போ வந்து அவர் அரசியலுக்கு வராதுன்னா அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன்னும் 1 படம் இருக்கு, 2 படம் இருக்கு, முடிச்சுட்டு நான் முழு அரசியலுக்கு வர போறேன். அவரோட ஜாதகத்துல இந்த மாதிரி அரசியலுக்கு வந்துட்டு மறுபடியும் சினிமாவுக்கு வர யோகம் இருக்கா? அரசியலுக்கு வந்துட்டு அதுல தோல்வி பெற்று மீண்டும் சினிமாவுக்கு திரும்பிடுவார். பேக் டு தி பெவிலியன். அவருடைய கடைசி காலம் சினிமால தான் முடிப்பார். நாடாளுமன்ற தேர்தல் வந்து நான் முக்கியமா நான் பார்க்கல, 2026 தான் நான் பாக்குறேன், அதாவது சட்டமன்ற தேர்தலை நான் பாக்குறேன் அப்படின்னு. 2024ல அவர் ஏன் தேர்தலில் நிக்கல? அதுக்கு ஏதாவது ஜாதகம் பிரச்சனைகள் இருக்கா அவரோட ஜாதகத்துல? அஷ்டமச்சனி, அசிங்கம், அவமானம், மானபங்கம் வரும்னு தெரியும் அவருக்கு, அதனால நிக்கல. அரசியலில் விஜயகாந்துக்கு என்ன இடம் கிடைத்ததோ அது விஜய்க்கு கிடைக்கும். எம்ஜிஆருக்கு என்ன இடம் கிடைத்ததோ அது கிடைக்காது. ஜெயலலிதாவுடைய ஜாதகம் கூட அரசியல் ஜாதகம் கிடையாது. நிறைய பேர் நினைச்சுக்கலாம் ஜெயலலிதா ஜாதகம் அரசியல் ஜாதகம். எம்ஜிஆர் ஜாதகம் அரசியல் ஜாதகம், கலைஞர் ஜாதகம் அரசியல் ஜாதகம். இவர்கள் இருவருடைய ஜாதகம் தான் அரசியல் ஜாதகம். எம்ஜிஆரின் புகழ் வெளிச்சத்தில் வந்து பிறகு தன்னுடைய ஆங்கில அறிவு, 5 மொழி அறிவு, பல நூல் கற்ற அறிவினால் வந்தாங்க. சாதனை பண்ணாங்களா? இன்னைக்கு யாராவது ஜெயலலிதா சாதனை சொல்றானா? எம்ஜிஆர் சாதனை இன்னைக்கு சொல்றான். அதனால தான் சர வீட்டில் கிரகம் இருக்கணும். ஏன் சரம்னா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்ல சரம்னா என்னது? சரவெடியா? துரித சரணம். அவன் மூளை துரித சரணமா இருக்கும். எள்ளுன்னா எண்ணெயா இருப்பான். அதுதான் சரத்துல இருக்கணும். உபயத்துல இருந்தாக்கா கொஞ்ச நாள் எள்ளுன்னு எண்ணெயா இருந்துட்டு மீண்டும் மந்த புத்தி போயிடுவான். ஸ்திரத்துல இருந்தான்னு வச்சுக்கோங்க, சோம்பி திரிமா. ஸ்திரம் எனக்கு ஒரு 10 கோடி வந்துருச்சியா, பம்ப் செட் இருக்குது, போயா எனக்கு இதுக்கு அரசியல், நான் போய் இதுக்கு மக்களுக்கு சேவை செய்யணும். சரம் அப்படி கிடையாது. இந்த உலகத்தையே பிடிக்கலான்னு வந்தான் 2 பேரு சரலகணக்காரன். ஒருத்தர் ராஜபரம்பில இருந்து வந்த அலெக்சாண்டர், இன்னொருத்தர் வந்து சாதாரண வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து வந்தவன் ஹிட்லர். அவனு 2 பேருமே சரலகணம். இப்ப புரியுதா உங்களுக்கு? சரலகணம்னா அரசியலில் முதலில் வர வேண்டும் என்றால் சரலக்னங்களை பெற வேண்டும். அதிலும் முதல் தரமான சரலக்னம் வந்து கடகம், 2ஆம் தரமான சரலக்னம் என்பது மேடம், 3ஆம் தரமான சரலக்னம் என்பது மகரம், 4ஆம் தரம் தான்
துலாம், காந்தி துலாம், சரலங்கனம் 10ல் சர கிரகம் அவருக்கு. சுதந்திரம் வாங்குவேன், அவங்ககிட்ட துப்பாக்கி இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட துப்பாக்கி இல்லை, அகிம்சையில போறேன், நீ அடி நான் அடிக்க மாட்டேன்னு வாங்கினாரா இல்லையா? சரலங்கனம். உதயநிதி ஸ்டாலினும் விஜயும் ஒரே காலத்துல கண்டாங்கன்னா யார் ஜெயிப்பா? ஜாதக ரிலேட்டடா யார் ஜெயிப்பா நீங்க நினைக்கிறீங்க? உதயநிதி தான் ஜெயிப்பார். காரணம்? அவர் ஜாதகத்துல கும்பலகனம். அவருக்கு சர வீட்டுல எம்ஜிஆர் மாதிரிலாம் உதயநிதி ஜெயிக்க மாட்டாரு. ஆனா அவருக்கு சூரியன் மறையல உதயநிதிக்கு, இவருக்கு சூரியன் மறைஞ்சிருக்கு. யாருக்கு மறைஞ்சிருக்கு? விஜய்க்கு. அவருக்கு சூரியன் மறையல. கும்பலகனத்துக்கு ராஜகிரகங்கள் ஸ்திர வீட்டில் இருக்குது. அதனால அவர் அரசியல் எந்த சாதனையும் பண்ண மாட்டாரு. தாத்தா அப்பா சேர்த்ததை இன்னும் பன்மடங்கு சேர்ப்பார். அதே மாதிரி இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சிக்கு இன்னும் சின்னம் அறிவிக்கல. எந்த சின்னம் அறிவிச்சா அவங்களுக்கு ஒரு மாதிரி சப்போர்ட்டிவா இருக்கும், வெற்றி கணிப்பு இருக்கும்? விருட்சம், அதுக்குன்னு ஒரு மிருகம், அதுக்குன்னு ஒரு பறவை, அதுக்குன்னு ஒரு பட்சின்னு இருக்கு. அதை நம்ம பஞ்சாங்கத்தை பார்த்து தான் சொல்ல முடியும். அதை பார்க்காம இப்போ நான் சொல்ல முடியாது. அதை வச்சா அவர் நட்சத்திரத்துக்கு அது ராசியா இருக்கும். அதுக்கப்புறம் அவர் ஜாதக ரீதியாக என்ன நட்சத்திரத்தை நீங்க வைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொதுவாகவே அவர் கடகராசி. கடகராசி என்பது சந்திரன். அந்த கடகம் என்பதே நண்டு. அதுக்காக நண்டை வைக்க முடியாது நம்ம. அப்போ யூனிக்கா ஒன்று வைக்கணும். அப்போ யூனிக்கா ஒன்று வைக்கணும்னாக்கா மார்ஸ், செவ்வாய். செவ்வாய்க்கு பலவிதமான உருவங்களை சொல்லலாம். நெருப்பு சொல்லலாம், நான் ஃபயரா இருப்பேன், எதிராளியை எரிச்சிருவேன், விரோதிகளை பஸ்மம் பண்ணிடுவேன் அப்படின்னு நெருப்பை சின்னமாக மாற்றலாம். செவ்வாய் தான் செங்கல் சூளைக்கதி விதி. செங்கலையே வைக்கலாம். நான் தமிழ்நாட்டையே மீண்டும் மறுகட்டமைப்பு அமைக்க போறேன். செங்கலா ஊழலை பேத்துட்டு புதிய செங்கல், ஸ்ட்ராங்கான செங்கல் வைக்கிறேன்னு செங்கலை கொண்டு வரலாம். செவ்வாய் செங்கலுக்கு அதிபதி. இப்போ விஜய்னும் அவரோட கொள்கையெல்லாம் இன்னுமே எதுவும் சொல்லாம இருக்காது. என்ன மாதிரி கொள்கை இருந்தா, அதாவது ஜாதக ரிலேட்டடாகவும் எந்த மாதிரி கொள்கை இருந்தா அவரால் வெற்றி பெற முடியும்? அவர் மனசுல பட்டதை செய்யக்கூடியவர். ஏன்னா ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய உடம்பு. அந்த ராசிக்கு 5ஆம் இடம் என்பது உங்களுடைய உள் மனசு, உங்களுடைய தொழில். இந்த அரசியல் அவர் இறங்கியிருக்காருல. இப்போ அவர் இறங்கியிருக்கிறது சுக்கிர தசையில, செவ்வாய் பகுதியில் இறங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு சுக்கிர தசை ஓடுது. நம்ம கடகர் லக்னத்தையே எடுத்துக்கல, ஏன்னா அவர் டைம் தெரியாது. அதனால ராசியே போதும். ராசிக்கு சுக்கிரன் பாதகத்துல இருக்கான். அவன் பாதகத்தை பண்ணணும். நீங்க சாதகமா பாதகமானு கேட்டீங்களே, அப்ப கலைத்துறையை பாதகம் பண்ணணும். பண்ணிட்டான்ல, இனி நான் நடிக்க மாட்டேன்ட்டார்ல, வாயில வந்துருச்சுல. வந்ததுக்கு அப்புறமா நாளைக்கு போய் அவர் நடிச்சாக்க தமிழ்நாடே சேர்ந்து போய் ஏய் இந்த கேமரா உடைச்சிருவேன், எவனாவது விஜய் வச்சு ஷூட்டிங் எடுங்க, நீங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்க போறாங்க. நீங்க கேட்பீங்களா? நான் கேட்பேன்னா மக்கள் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அதனால எந்த புவியீர்ப்பு விசைக்கும் பாதிப்பு இல்லை. அது அவர் வாழ்க்கை. இன்னைக்கு நான் கலைத்துறையை விட்டு வெளியேறேன்ற பாதகமான வார்த்தை வந்துடுச்சு இல்லை, அது ஒன்னே தோஷம் போதும். மீண்டும் இங்க ஷைன் ஆகலாக்க நான் அங்க போறேன்னா முடிஞ்சு போச்சு. சுக்கிர தசையில செவ்வாய் பகுதியில இந்த அறிவிப்பு வந்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருடைய லாபத்தை அவர் பாதகம் பண்ணிக்கிட்டு நான் மக்கள் சேவை ஆற்ற வருகிறேன் அப்படின்னு சொல்றாரு. வந்தா மக்களுக்கு என்ன செய்வாரு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. அவர் ஜாதகத்துல அடுத்த சுக்கிர தசையே கிட்டத்தட்ட இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு இருக்கு. அப்ப 10 ஆண்டுகளுக்கு அந்த சுக்கிர தசை இருக்குதுன்னா அந்த சுக்கிரனுக்கு ஒரு 50 விஷயங்கள் இருக்கு. புரியுதா? அந்த 50 விஷயங்களையும் பாதகம் தான் பண்ணுவார். ஏன்னா அவன் பாதகாதிபதி தானே. அப்ப எப்படி சாதகம் பண்ணுவார் அவரு? அப்ப சுக்கிரனுடைய காரகத்துவம் ஒரு 50 இருக்கு, அந்த பாவத்துக்கு ஒரு 50 இருக்கு, ஒரு 100 விஷயங்கள் அந்த சுக்கிரனுக்கு. டாஸ்மாக் இன்னும் கொஞ்சம் நல்லா உயர்த்துவாரு, உயர்தரமான மது கொடுப்பாரு, மது பிரியர்களுக்கு நல்ல ஃபுட்டு கொடுப்பாரு, நல்ல உடை தயாரிக்கிறதுக்கு செய்வாரு. சுக்கிரன் தான் மழைக்கு அதிபதி. அந்த மழையில இருந்தா விவசாயம் வருது. அப்ப விவசாயம் நல்லா வளரும். சுக்கிரன் தான் பேக்கரி, ஃபுட்டு, விவசாயத்துறைக்கு நல்லது செய்வாரு. இது அவரோட கொள்கையில இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கொள்கைக்கு இது சம்பந்தம் இல்லை. அவர் என்ன செய்வார்னா இதன் விஷயமா மூளை செலுத்துவாரு. பிறகு சனி அவருக்கு 12ல இருக்குது, அடிமட்ட தொழிலாளர்கள் மேன்மை பெறுவதற்கு செய்வாரு. அப்புறமா சனி தான் தலித்து. இப்பவே அவருடைய கட்சி செயலராக தலித்தை போட்டிருக்காரு. அது காரணம் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற கிரகங்களுடைய காரகத்துவம் வேலை செய்யும். அதுதான் அனஃபா சுரஃபா யோகம்ன்றது. அவருக்கு சந்திரனுக்கு 12ல சனி இருக்கிறதுனால தான் ஒரு தலித்தை போட்டிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ தாழ்த்தப்பட்ட மக்கள், அந்த சமத்துவம், இதெல்லாம் எல்லாரும் செய்யறது தானே. இது விஜய் மட்டுமா? என்ன தனியாக ஐன்ஸ்டீன் மூலையோட செய்ய போறாரு? என்ன ஒவ்வொரு அரசியல்வாதியும் யார் வந்தாலும், நாளைக்கு நானே வந்தாலும் நீங்களே வந்தாலும் என்ன சொல்லுவீங்க மக்கள்கிட்ட? நான் ஜாதி மதத்தை போக்குவேன், ஊழலை முதலில் போக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஊழல் பண்ணாதான் கட்சி நடத்த முடியும். அது வேற விஷயம். அதுக்கப்புறமா விலைவாசி உயர்வை குறைப்பேன், அவ்வளவுதானே. வேற என்ன? இப்போ அவர் மின்சாரத்தை விட வேறு உயர் மின்சாரம் ஏதாவது கண்டுபிடிக்க போறாரா? ஒன்றும் கிடையாது. அது விஞ்ஞானிகள் வேலை. அவரு இன்னும் இருக்கிற ஊழலை நான் கம்மி பண்ண போறேன்,
இது அறத பழசானது தானே. இதே தானே எம்ஜிஆர் கணக்கெட்டு வந்தாரு. இதெல்லாம் இன்னும் 100 வருஷம் கழிச்சாலும் இதே தான் சொல்ல முடியும். நீங்க இப்போ விஜய் ஒரு ஆக்டிங்ல பீக்ல இருக்காரு. அதை விட்டுட்டு இப்ப அரசியலுக்குள்ள வராரு. அதுல அவங்க அசிங்கப்படுறதோ அவமானப்படுறதோ எல்லாம் இருக்குமா? என்ன மாதிரியான சாத்தியம்? 200% இருக்கும். நான் ஒரே கேள்விக்கு தான் நீங்க முதல்ல கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்லுங்க. அவர் விஜயகாந்த் அசிங்கப்பட்டாரா இல்லையா, அவமானப்பட்டாரா இல்லையா? அப்ப விஜயகாந்தோட இடம்னா அதுவும் இவரை சந்திக்க தானே வேணும். அது சந்திக்க தான் உள்ள இறங்கியிருக்காரு. அதனால தான் அசிங்க அவமான நேரத்தில் இறங்கியிருக்காரு. சார், ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் தானே சார். ஒரு அஷ்டமச்சனையில் ஒரு வேலையை நீங்கள் செய்கிறீங்கனாலே அது பின்னாடி தோல்வி அடைய போதுன்னு தானே சார் அர்த்தம். சிசேரியன் கூட அஷ்டமச்சனையில் எவனுக்குமே என்கிட்ட வாங்கி போகிறது இல்லையா நேரம். அப்போ ஒரு அஷ்டமச்சனையில் இறங்கியிருக்காருனாலே அவர் அசிங்கம் அவமான மானபங்கத்தை அரசியல் சந்திக்க போறாருன்னு தானே வாங்கியிருக்காரு. இதுவரையிலும் நானும் டிபேட்ஸ் எல்லாம் பார்த்தேன் சோஷியல் மீடியாவில். ரங்கராஜ் பாண்டியோட டிபேட்டை பார்த்தேன். தவறான நேரத்தில் விஜய் வந்து விட்டார், அவர் மண்ணை கவுவார்ன்றார். சரிதானா? அவர் பிஜேபி சங்கி. ஆமாம், சவுக்கு சங்கர் வரட்டும், அவர் என்ன செய்வார்னு பார்ப்போம் அப்படின்றாரு. சரிதானா? நான் ஒரு 10 பேரை பார்த்தேன். தீக்காயிஸ்டும் பார்த்தேன், கடவுள் இருக்குதுன்னு சொல்கிறவங்க பார்த்தேன். யாருமே ஒரு பிரைட்டாக சொல்லலையே. ரவீந்திரன் துரைசாமி சொல்லலையே. 10 பேருமே நெகட்டிவாக தானே சொல்கிறான். நீ அஷ்டமச்சனையில் இறங்கினா அதான் சொல்லுவான்றது. இதை விட என்ன சாட்சி ஓடும்? சரி, தமிழ்நாட்டில் நடிகர்கள் எல்லாமே எம்ஜிஆர் ஆயிட்டாங்களா? சிவாஜி கணேசன் விஜய் விட பெரிய நடிகரா இல்லையா? விஜய் விட முகவெட்டு அவருக்கு நடிகனுக்குரிய முகவெட்டு இருக்கா இல்லையா? கம்பீர விஜய்க்கு பேஸ் வாய்ஸ் கிடையாது, சிவாஜிக்கு பேஸ் வாய்ஸ் இருக்குதா இல்லையா? இவ்வளவு குவாலிட்டி இருந்து தன்னுடைய சொந்த தொகுதியை தோத்தாரா இல்லையா? விஜய் இன்னைக்கு 500 கோடி வியாபாரம் இருக்குதுன்னா அன்னைக்கு சிவாஜிக்கு எத்தனை கோடி? 50 லட்சத்துக்கு வியாபாரம்னா அதுதான் இன்னைக்கு 500 கோடி. அன்னைக்கு சிவாஜி வாழ்ந்த காலத்துல அவருக்கு 50 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் இருக்குதுன்னா அந்த 50 லட்சம் தான் இன்னைக்கு 500 கோடி மதிப்பு. அன்னைக்கு அது 500 கோடிக்கு மதிப்பு. அது சிவாஜிக்கு அவருடைய படத்தினுடைய வியாபாரம். புரியுதா உங்களுக்கு? அன்னைக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு நீங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏக்கரை வாங்கியிருந்தீங்கன்னா அதுதான் இன்னைக்கு 500 கோடி. அப்போ சிவாஜியை விட பெரிய நடிகர் விஜய். சிவாஜிக்கு இல்லாத ஃபேன் பேஸா? நான் தான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், விஜய் should be a spoiler in politics. Note my words. மீண்டும் 10 வருஷம் கழிச்சு இதே வாவு தமிழால என்னை பேட்டி எடுங்க. அவர் அரசியலில் மிக சிறந்த ஸ்பாய்லரா வெற்றி பெறக்கூடியவனை வெற்றி பெறாமல் செய்வார். புல்லுருவின்னு வாங்க தெரியுமா? தானும் வெற்றி பெறாம அடுத்தவனே வெற்றி பெற விடாது. அந்த ரோலை அவர் பிளே பண்ணுவார். அத பின்னாடி இருந்து பிஜேபி இயக்குதா, காங்கிரஸ் இயக்குதா, திமுக இயக்குதா, அதிமுக இயக்குதான்றத விஜய்க்கும் அவர் மனசுக்கும் தான் தெரியும். அவர் இறங்கி இருக்கிறதே ஸ்பாயில் பண்ண இறங்கியிருக்காரு. இப்போ அவருக்கு ஒரு மோட்டிவோட இறங்கியிருக்காரு. அவர் யாரோ ஒருத்தரை நான் சொன்ன பாருங்க, தன் வழி வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும். அவருக்கு யார் மாற்றான் வழி பின்னாடி இருக்காங்க? ஆனா இன்னைக்கு பிஜேபி இருக்கிறதா சொல்றாங்க. இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், எனக்கு தெரியாது. எந்த கட்சி கூட கூட்டணி இருந்தா வெற்றி பெற வாய்ப்பு இருக்குங்க? எந்த கட்சிக்கு அதிகமான ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அந்த கட்சிக்கு அவர் போனாதான் அவர் ஜெயிக்க முடியும். டிஎம்கே ஏடிஎம்கே யாரு பின்ன இப்ப விஜயகாந்த் மாதிரி இப்ப விஜயகாந்த் ஏடிஎம்கேட கூட்டணி போனதுனால தான் அவருக்கு 24 சீட்டோ கிடைச்சது, 25 27 கிடைச்சது. அவரு போய் அன்னைக்கு நாம் தமிழோட வச்சிருந்தா கிடைச்சிருக்குமா? அவர் அன்னைக்கு பாமகவோட வச்சிருந்தா கிடைச்சிருக்குமா? வெற்றி பெறக்கூடிய குதிரையில் அவர் சவாரி செய்தால்தான் அவரே தெரிவார். இப்ப விஜய் படத்திலேயே விஜய்க்கு கூட டயலாக் பேசுறவன தான் உங்களுக்கு தெரியும். விஜய்க்கு பின்னாடி ஓவரையில் என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. அப்ப வெற்றி பெறக்கூடிய இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரு? ஏடிஎம்கே வெற்றி பெற்றா 10 வருஷம் வெற்றி பெறுது. இதுக்கு சரித்திரம் இருக்கு. நான் சும்மா சொல்லல. எம்ஜிஆர் காலத்துல டபுள் டைம் வெற்றி. அப்ப டிஎம்கே விட அதிகமாக வெற்றி பெற சாத்தியமுள்ள கட்சி எது? அதோட போனாக்கா அவர் தெரிவார். இல்லை என்றால் அவர் 30% ஓட் ஷேரை வாங்கி காமிக்கணும். 26ல அவர் 26ல சிஎம் ஆகணும்னா 30% ஓட் ஷேர் அவருக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் அவர் கூட வர கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு 12% ஓட் ஷேர் இருக்கணும். ஏன்னா மொத்தமே தமிழ்நாட்டில் இதுவரையிலும் கடந்த 50 ஆண்டுகளாக ஓட்டுப்பதிவு நடந்திருக்கிறதே அதிகபட்சம் 75%. 90% நடக்கவே இல்லை. இது வரலாம் 75% தான் ஓட் ஷேர் விழுது. இதுல 22 டிஎம்கே வச்சிருக்குது, 30 ஏடிஎம்கே வச்சிருக்குது. எத்தனை ஆச்சு? 52. 52க்கு மேல போச்சுன்னா 75ல எவ்வளவு தேவை? 23% வேற. அது சிறுபான்மையினர் ஓட்டு. இந்த சிறுபான்மையினர் ஓட்டு டிஎம்கேக்கு போனா டிஎம்கே ஜெயிக்கும், ஏடிஎம்கேக்கு போனா ஏடிஎம்கே ஜெயிக்கும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. ஜோதிடமும் ஸ்ட்ராட்டஜி தானே. நான் தான் சொன்னேன். இப்ப நான் விஜய் மனசை படிச்சுக்கிட்டு இருக்கேன்.
அதை படிக்காம நான் சூரியனை வச்சே சொல்றேன்னாக்கா வந்து சொல்றதுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அதுதான் சித்தர்ல சொல்லிட்டாங்களே, உன்னுடைய யுக்தி புக்தியை வைத்து வருபவரிடம் சொன்னாதான் நீ ஜெயிப்பியே தவிர நாங்க சொன்னதை வச்சுக்கிட்டே நீ சொன்னீங்கன்னா ஜெயிக்க மாட்டேன்னு அந்த ஜோதிடத்திலேயே இருக்க. அப்போ விஜய் வந்து இன்றைக்கு வெற்றி பெற வேண்டும் என்றால் தனித்துவமாக 25% ஓட் பேங்கை காமிக்கணும். அப்போதான் டிஎம்கேவை விட 3% அவங்க போனாதான் தமிழ்நாட்டில் அவரு ஏடிஎம்கேக்கு அடுத்த கட்சின்னு முதல்ல வருவார். முதல்ல 2026 200% அவர் வந்து சிஎம் ஆக போறது இல்லை. தமிழக வெற்றி கழகம் இதுக்கு முன்னாடி விஜய் மக்கள் இயக்கமா இருந்தது. அதுல அவர் வந்து சிவப்பும் நீலமும் சேர்ந்த கலர் தான் அவர் யூஸ் பண்ணியிருந்தாரு. இந்த கட்சின்னு வரும்போது சிவப்பு தான் செவ்வா, அதான் நிசபங்க ராஜவத்தில் இருக்கு. அவருக்கு நீலம் தான் சனி, அதுதான் சந்திரனுக்கு 12 அனஃபா யோகம்னு சொன்னல நான் உங்களுக்கு. அதனால தான் தலித்திய ஒரு வந்து பிரஜையை வந்து அவர் தலைவர் வந்து செயலர் ஆக்கியிருக்கார். அவர் ஜாதகத்துக்கு சரியா தான் வருது, முன்னாடி வச்சிருந்தது சரியா இருக்குது. எந்த வண்ணம் வந்து இருந்தா நல்லா இருக்கும் கொடியில? சிகப்பு இருக்கலாம், வெள்ளை இருக்கலாம், நீலம் வந்து அவருக்கு என்னதான் இருந்தாலும் விரயத்தில் இருக்கு, அது சரியா வராது. சிகப்பு சரியா இருக்கும், வெள்ளை சரியா இருக்கும், ஒயிட் அண்ட் ரெட்டு. அந்த ரெட் ஷேட்ல எது வேணாலும் இருக்கலாம், ஒயிட் ஷேட்ல நிறைய இருக்கு, அதுல எது வேணாலும் இருக்கலாம். இப்போ வந்து அவரோட அரசியல் வாழ்க்கை இனி எவ்வளவு நாள் நீடிக்கும், அவரோட வெற்றி அப்படிங்கிறது எப்ப கிடைக்கும்? சுக்கர தேசத்துல செவ்வாய் புக்தியில வந்திருக்காரு. அடுத்தது ராகு புக்தி நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்தது குரு புக்தி நல்லா இருக்கும், அதுக்கு அடுத்தது இந்த செவ்வாய் திசை, இந்த சுக்கர திசை 20 வருஷம், இதுல சுக்கர திசை செவ்வாய் புக்தி 1 வருஷம். 2024 இப்ப நான் சொல்றது அப்படியே கணக்கு போட்டுங்க. 2024 செவ்வாய் 1 வருஷமா, ராகு வந்து 3 வருஷம், குரு வந்து ஒரு 3 வருஷம். அப்ப எவ்வளவு ஆச்சு? 7 வருஷம். 2024 7 வருஷம் கூட்டினா 2031 டிசம்பர் வரலும் அரசியலில் பரபரப்பாக பேசப்படக்கூடியவராக இருப்பாரு. எப்படி விஜயகாந்த் பேசப்பட்டாரு? விஜயகாந்த் யார் பக்கம் போறாரோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும், விஜயகாந்த் எந்த பக்கம் நிக்கிறாரோ அந்த கட்சி தான் ஜெயிக்கும். ஆனா அதுவும் மாயின்னு உடஞ்சு போச்சு பின்னாடி. அதே மாதிரி விஜய் மாயை, இந்த விஜய் ஃபீவர் வந்து அரசியல் இருக்கும். 2032 வரல விஜய் ஃபீவர் இருக்கும். ஏங்க விஜய் ஏடிஎம்கே போனா ஏடிஎம்கே ஜெயிக்குங்க, விஜய் டிஎம்கே கூட போனா டிஎம்கே ஜெயிக்குங்க. ஆனா விஜய் நாம் தமிழர் போனாலும் ஜெயிக்காது. அதை விஜய் வந்து இந்த 2 கட்சி தவிர வேற எதை போனாலும் ஜெயிக்காது, பிஜேபியோட போனாலும் ஜெயிக்காது. அதை நான் இப்பயே சொல்லிடுறேன். அவர் டிஎம்கேவோட போனா டிஎம்கே ஜெயிக்கும், ஏடிஎம்கேவோட போனா ஏடிஎம்கே ஜெயிக்கும். ஆனா இந்த 2 கட்சி தவிர பிஜேபி, காங்கிரஸ், நாம் தமிழர், பாமக போனா ஜெயிக்காது, சர்வநாசனம் ஆகும். 32 சரிவை சந்திப்பார். அப்புறமா நமக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு பேக் டு தி பெவிலியன் வந்துருவாரு. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களுக்கு செலவு செய்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.